வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பிசிசி போடும்போது ஃப்ளோர் பிசிசி போடும்போது நீங்கள் என்ன நோட் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசிசி போட்டுட்ருக்காங்க. இதோட மிக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:4:8. அதாவது 1 அப்படிங்கிறது வந்து ஒரு சிமெண்ட் மாற்ற 1 சிமெண்ட்டு, 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணல், 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி. இது பார்த்திங்கன்னா செங்கல் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா லைன் அடுக்கி வச்சுருக்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவல் இவ்வளோ தான் ஹைட்டு, இந்த லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 3 இன்ச்னா 3 இன்ச், 4 இன்ச்னா 4 இன்ச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டியூப் லெவலில் வந்து ஃபுல்லாமே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செங்கலை வச்சு லெவல் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எத்தனை முறை ஓட்டிட்டோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் சொதன்னு இருந்ததுனால திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் லேசாக தூவி விட்டு நாங்கள் வந்து எத்தனை முறை ஓட்டிகிட்ருக்கோம். திருப்பி ஒரு தடவை ஓட்ட சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டிட்டாங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட ஹைட்டை வந்து டிசைட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட லெவல் வந்து ஒரே லெவலாக இருக்கும், அன்ஈவனாக இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மேடு பள்ளமாக வந்துடும், அதாவது ஈவனாக வராது. ஃப்ளோரோட டாப் வந்து நீங்கள் வந்து ஈவனாக வராது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்க்குறீங்களா. உங்களுக்கு தண்ணி விட்டது லைட்டாக மழை பெஞ்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இறங்குது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டு பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே ஒட்டுது அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது எர்த்ரேமரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அது வந்து ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வரமன்னு போட்டு தான் நாங்கள் வந்து அடுத்து லேசாக எம்சாண்டை தூவி விட்டு ஃபினிஷிங் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால தான் திருப்பி ஏற்றுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியுது, ரொம்ப ஈரமாக இருக்குதா. இது மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. எல்லாமே திருப்பி வந்து இன்னொரு டைம் ஓட்டுவாங்க. இது ஒரு பேவாக வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அந்த லெவல் பண்ணதுக்கப்புறம் அந்த செங்கல் எடுத்துருவாங்க. அந்த ஹைட்டுக்கு போட்டதுக்கப்புறமேட்டு அதோட 1 இன்ச் ஹைட் ஏற்றி போடணும். பிகாஸ் ஏன்னா எர்த்ரேமர் ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ஷன் ஆகிறப்போ 1 இன்ச் 1.5 இன்ச் இறங்கும். ஸோ அதுக்காக வந்து 1 இன்ச் ஹைட்டு ஏற்றி போட சொல்லியிருக்கோம். அப்படி தான் போடுவாங்க. ஸோ 1 இன்ச் ஹைட் ஏற்றி போடுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவல் வரும். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த லெவல் வச்சிங்கன்னா அதோட டவுன் ஆகி போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிளிந்தி பீமுக்கு கீழே போயிடும். அப்போ திருப்பி இன்னொரு லேயர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து 1 இன்ச் அதிகமாக வைக்கிறது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பே எல்லாமே லெவல் பண்ணதுக்கப்புறமேட்டு எர்த்ரேமர் ஓட்டணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 பே ஓட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்ரேமர் ஓட்டுறோம். வரன்னு இருக்குல்ல. இப்போ வந்து காம்பேக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து தண்ணி மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரமண்ணு மாதிரி இருந்துச்சு. இதுதான் காங்க்ரீட்டாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சிமெண்ட் மாற்ற பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்து வச்சுக்குவோம். அதை வந்து காம்பேக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வரும். அதுதான் கான்செப்ட். அதனால தான் வந்து வைப்ரேட்டர் போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து தண்ணி ஓவராக போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் வந்து செட்டிங் டைம் லேட் ஆகும். காங்க்ரீட்டோட குவாலிட்டியும் வந்து கம்மியாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எர்த்ரேமர் தான். அது அண்ணாப்பில் ஓடிட்டு இருந்ததுல அதே தான் பார்த்திங்களா. ஃபினிஷிங் ஒரே லெவலாக வருது பார்த்திங்களா. அந்த லெவல் 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே லெவலாக வந்து
திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திருப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா காம்பேக்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு டைம் சுற்றி வருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வயலில் வந்து உழவு ஓட்டுவாங்கள்ல, அதே கான்செப்ட் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இதுக்காக தான் இந்த வைப்ரேட்டர் போடுறது. இது போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்ட் ஆகிக்கும். ஸோ க்ரிப் அதிகமாக பிடிக்கிறதுக்காக வாய்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது போடுறோம். ஜல்லி பலகை வச்சு அடிக்கலாம், அதெல்லாம் வந்து பழைய கான்செப்ட்டு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஓட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பக்கம் அந்த வே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லாமல் வனக்கலவையாக தான் இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிற கேப் எல்லாமே லைட்டாக சிமெண்ட் மாட்டர் போட்டு கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தனியாக போட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவும் நான் வந்து டெய்லி சைட்டில் நடக்கிறத அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.